ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்துட்டு ஹெட் டு டோ வரைக்குமே என்னென்ன ஸ்கின் கேர் வந்து பண்ணலாம் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அண்ட் வெறும் 2 ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்கின் கேர். ஸோ எல்லா ஸ்டெப்லையுமே வந்துட்டு ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் நேச்சுரல். ஸோ 0 கெமிக்கல் ஸ்கின் கேர் மட்டுமே விரும்புகிற உங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Get into the video. ஃபர்ஸ்ட் ஹெட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இது வந்துட்டு ஷாம்பூக்கு ஆட் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து இதோட பேர் வந்துட்டு பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க அண்ட் ரீட்டான்னு சொல்லுவாங்க, சோப் நட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். இதுக்குள்ள ஒரு சீடு இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. இது தட்டி உள்ள இருக்கிற சீடை எடுத்து போட்டுட்டு இதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இதை தண்ணியில் ஊற வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இதுல இருந்து சோப் நுரை வந்து வரும். ஆக்சுவலி சோப் நட் வந்து இப்படி தான் இருக்கும் அண்ட் இதோட ப்ரைஸும் வந்துட்டு கம்மி தான். ஸோ இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ தெரிஞ்சதுன்னா ஐ அட்டாச் டவுன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரலுங்கிறதுனால நமக்கு ஹேர் ஃபால் இருக்காது அண்ட் டேண்ட்ரஃப் இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலுமே போட்டுக்கலாம். எனக்கு பேசிக்காகவே அந்த ஓல்டு மெத்தட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தவுட் கெமிக்கல் இந்த மாதிரி நேச்சுரல்லேருந்தே கிடைக்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்படி இந்த சீடில் நுரை வரும், இது ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். இது தெரிஞ்சதுமே வந்துட்டு நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு வாங்கிட்டேன். அண்ட் இது மட்டும் இல்லை, ஹேருக்கு வந்துட்டு சீகக்காய், அரப்பு, ஆவரம்பூ, ஸோ இதெல்லாமே கூட நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாமே வாங்கி ட்ரை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். ஸோ சீதஸ் எவ்வளோ நுரை வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து இதில் நுரை வரும். ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஷாம்பு மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பாதாம் பிசின். ஸோ இது வந்துட்டு பாதாம் ஜெல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எடுத்தோம்னா தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஜெல் மாதிரி தனியாக வந்துடும். இதை ஒன்று போட்டுட்டு பாதி டம்ளருக்கு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த பாதி டம்ளர் அளவுக்கு வந்துட்டு இது நிறைஞ்சு வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அதை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதை இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். உடம்புல ஹீட் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பாதாம் பிசின் வந்துட்டு நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். இன்டேக்காக எடுக்கும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உள்ளேருந்தே நம்மளோட ஸ்கின் அண்டு ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஹீட் பாடி உள்ளவங்க ரெகுலராகவே இதை எடுத்துக்கலாம். பாலில், தயிரில், வாட்டரில் இப்படி 1 ஸ்பூன் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஹைபிஸ்கஸ் அண்ட் ஹைபிஸ்கஸோட லீவ்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு தேவை. ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் வச்சு ஷாம்பு எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, இந்த பூந்தி கொட்டை தனியாக, இந்த அவுட்டர் லேயர் தனியாக எடுத்து அந்த அவுட்டர் லேயரை மட்டும் கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வைக்கும் போதே அதோட நுரை வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அண்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஹேர் லென்த் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸும் வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம். பூ அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிங்க் கலரில் வரும், லீஃப் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரீன் கலர், மெரூன் கலர் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாதாம் பிசின். அண்ட் இது வந்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓவர் நைட் இல்லை, இது ஆக்சுவலாக ஒரு 2 to 3 hours சோக் பண்ணி வச்சாலே இது இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணுறது தான். இது கூட கற்றாழை வேணும்னா கற்றாழை ஆட் பண்ணிக்கலாம், வேப்பிலை வேணுன்னா வேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ நான் வந்து இது 3 தான் இப்போ இருக்குது, அதனால அது 3 மட்டும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே போடுறதுனாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே ஆல்ரெடி வேக வச்சு அந்த பூந்தி கொட்டை இருக்கும் இல்லையா, அதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்குன்னா அதில் நல்லா நுரை வரும். ஸோ இப்போது இவ்வளோ வந்திருக்கா, அது நீங்கள் தேய்க்க இன்னும் நிறைய நுரை வரும். அந்த புளியை வந்து எப்படி கரைப்போமோ அந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சிங்க அப்படின்னா வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்துடும்.
நம்ம கொதிக்க வச்சதுனால இது ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே போதும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நல்ல நுரை வந்துரும். அப்புறம் வந்துட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சக்கையெல்லாம் நமக்கு தேவையில்ல. அந்த வாட்டர் மட்டும் நமக்கு போதும். அதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து அது 2யும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஹைபிஸ்கஸ் எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையுமே ஃபில்டர் பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே போட்டுப்பீங்க அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணும்போது ஷாம்பு அளவுக்கு நுரை வரவே வராது. ஸோ இவ்வளோ தான் நுரையே வரும். நம்ம ஷாம்பு அளவுக்கு ஹெவி ஃபோம் வந்து வரவே வராது. ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸஸ் ஆயில் வச்சிங்கன்னா. மற்றபடி நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு டெய்லியுமே கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. பிகாஸ் இட்ஸ் அ 0 கெமிக்கல் ஷாம்பு. ஸோ இதை எல்லாமே ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. இது ட்ரை பண்ண போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இதில் எவ்வளோ அளவு இன்க்ரீடியன்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாம்பூ ரெடி. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆர் பாடி ஸ்க்ரப். இதை நீங்கள் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி மாவு ரொம்ப சாஃப்டாக அரைச்சதாக இல்லாமல் சும்மா ஒரு மாதிரி சொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு, கூடவே கொஞ்சம் மஞ்சள், இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இதில் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மில்க் வேணுன்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர் வேணா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கர்ட் இருந்தால் கர்ட், ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர், இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஜென்டல் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பாடிக்கும் அதே மாதிரி தான். ஒரு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். பிஃபோர் இந்த பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேறு எந்த ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் மூவ் ஆன் ஆக மாட்டீங்க. இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்தளவுக்கு இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து இந்த மாதிரி ஓவரால் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஒரு ஜென்டல் ஸ்க்ரப்பாக இருக்கணும். அண்ட் ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் டைம் எடுத்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அண்ட் உங்களோட ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கும். ஹெட் டு டோ வரைக்கும் நேச்சுரல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதில் ஸ்க்ரப் அண்ட் ஷாம்பு செய்கிறதுக்கே இவ்வளோ லென்த் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ப்ராடக்ட்ஸை நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.